இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்திராணி, சிவா, ஐலி இவங்க 2 பேரையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களை வர்றீங்களான்னு நான் கேட்கல, வாங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு இந்திராணி அங்கேருந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சிவா, அயலி 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. மறுநாள் இந்திராணி, பாவை இவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா பாவையோடைய ஃப்ரெண்டு பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ஸோ சிவா, அயலி இவங்க 2 பேரையும் கிளம்பியாச்சா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, சிவா நம்ம 4 பேரும் மட்டும்தான் போகிறோமா அப்படின்ற சந்தேகத்தோடு கேட்கும்போது, அப்போது ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வர்றாங்க. ஸோ அப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்போது மோனிகாவுடைய என்ட்ரி. ஸோ மோனிகா நாங்களும் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறத பற்றி இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இந்திராணி கோவப்பட்டாலும், என்ன மேடம் எங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு அவார்டுலாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு மோனிகா கேட்கும்போது, அப்போது மோனிகா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் மோனிகா பிரச்சனை பண்ணணும், அவமானப்படுத்தணும்னு தான் இங்கே வந்திருப்பாங்க. அதை தரமாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. உதய பெருமாள் கிட்ட சிவசங்கரி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை, அந்த கேள்வியை கேட்குறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததாகவும், இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கதாகவும், அந்த பையனை நீங்கள் கை கழுவிட்டதாகவும் ரூமர்ஸ் பரவிட்டுருக்கே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்ல, உதய பெருமாள் அந்த இடத்துல கோவப்படுறாரு. இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா அப்படின்னு மோனிகா கேட்கும்போது உதய பெருமாள் அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. இதை பார்த்து காளியப்பன் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா இதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. இந்த குடும்பம் அசிங்கப்படணும், இந்திராணி அவமானப்படணும் அப்படின்றத தான் அவர் எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. இன்னொரு பக்கம் பாவை ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸை போட்டு உடைக்கிறாங்க. சத்தம் கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடி போய் பார்க்குறாங்க. பாவை பொருட்களெல்லாம் ஒடிச்சு வச்சுருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டால், ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு அடம்பிடிக்கிறாங்க. எந்த நேரத்தில் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இந்திராணி ஒரு பக்கம் கோவப்பட, இது தாங்க லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிலன் அந்த லாட்ஜிலேருந்து வெக்கேட் பண்ணி போயிட்டார். ஸோ காமாட்சி என்ன பண்ணுறாங்க, கபிலனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கபிலன் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. காமாட்சி எங்கள் கபிலனை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க மறைவாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது வர்மாவுடைய என்ட்ரி. வர்மா கபிலனை பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்காக வரணும், வேறு ஏதாவது அனுப்பிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லி கபிலனுடைய லக்கேஜை எடுத்து காரில் வச்சுட்டு கபிலனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காமாட்சி இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஐலி, சிவா 2 பேருக்கும் சென்ட் பண்ணுவாங்களா, ஐலி, சிவா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட எபிசோடையும் சரி ப்ரொமோவையும் சரி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு. ஸோ இதற்கிடையில் அதெல்லாம் சமாளித்து அயலியும் சிவாவும் வீட்டை விட்டு வெளியில் வரணும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.